வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GSTR 1 சப்போஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் ஃபைல் பண்ணுறீங்க வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். எக்ஸ்போர்ட் வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் GSTR 1 எப்படி ஃபைல் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ ஒரு GSTR லாகின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஜனவரி எடுத்துக்கலாம். இப்போ GSTR 1 வந்து நம்ம எப்படி ஃபைல் பண்ணுறது ஃபார் எக்ஸ்போர்ட் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். எக்ஸ்போர்ட் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்னால் நீங்கள் GSTR 1 கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேபிள் நம்பர் 6Aக்கு போயிடணும். 6A. ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ். நீங்கள் இது எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட் ரெக்கார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆட் ரெக்கார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆட் டீட்டெயில் வரும். இதில் என்னென்ன மேண்டட்டரி ஃபீல்டோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே ரெட் மார்க் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட். நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இன்வாய்ஸ் டேட்டும் அதுக்கப்புறம் ஷிப்பிங் பில்லோட டேட்டும் வேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சேம் டேட்டு ஷிப்பிங் பில் ஜென்ரேட் ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஷிப்பிங் பில் வந்து மேபி நீங்கள் சப்போஸ் இன்வாய்ஸ் நம்பர் சப்போஸ் நீங்கள் 1254ன்னு வச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் டேட் சப்போஸ் 12/1/2023ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட ஷிப்பிங் பில் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஷிப்பிங் பில் நம்பர் போட்டதுக்கப்புறம் ஷிப்பிங் பில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இந்த 12/1னா ஷிப்பிங் பில் மேபி 13/1 இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஷிப்பிங் பில்லை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான டேட்டை ஷிப்பிங் பில் நம்பரும் ஷிப்பிங் பில் டேட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். ஏன்னா இன்வாய்ஸ் நம்பரும் ஷிப்பிங் பில் நம்பரும் 99% வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களோட இன்வாய்ஸ் நம்பரும் ஷிப்பிங் பில் நம்பரும் என்ட்ரி பண்ணணும். இங்கே மேண்டட்டரி ஃபீல்டு இல்லை தான், இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஷிப்பிங் பில் நம்பரும் ஷிப்பிங் பில் டேட்டும் இன்வாய்ஸ் ரெக்கார்டு, அது எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் GSTR 1 ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ணி தான் சேவ் பண்ணணும். போர்ட் கோட், உங்களுக்கு போர்ட் கோட் கண்டிப்பாக தெரியும்னா அந்த போர்ட் கோடை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ சென்னை சினா அதுக்கு ஒரு போர்ட் கோட் இருக்கும். ஸோ அந்த போர்ட் கோட் கரெக்டான போர்ட் கோடை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ. இங்கே நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரணும், டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ என்ன போடுறதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஷிப்பிங் பில்ல உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, FOB வேல்யூ. அந்த வேல்யூ தான் நீங்கள் ஃபைனல் அமௌண்ட்டை இங்கே நீங்கள் போடணும். ஏன்னா உங்களுக்கு ஷிப்பிங் பில்லையும் உங்களோட இன்வாய்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது உங்களோட ITCயை நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறீங்கன்னா உங்களோட GSTR 1ம் 3Bயும் கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷிப்பிங் பில்லையும் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூ வந்து வேரி ஆகக்கூடாது. ஸோ அதனால் ஷிப்பிங் பில்ல இருக்க FOB வேல்யூ என்ன வேல்யூ அந்த இன்வாய்ஸ் வேல்யூ நீங்கள் இங்கே போடணும். இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும், வித் பேமெண்ட்டா வித்தவுட் பேமெண்ட்டா. ஸோ நான் இந்த வீடியோ வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களோட GST பேமெண்ட் வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் போட்டுக்கணும். இங்கேயும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இங்கே என்ன நம்ம என்று எந்த காலத்தில் நம்மளோட டேர்ன் ஓவரை மென்ஷன் பண்ணுறது. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 0 ரேட்டர்லேயே என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணுவாங்க. வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கிடையாது தான். பட் ஆனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேக்ஸ் என்ன கேட்டகரியில் வருதோ அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். உங்களோட 3%, இல்லை 5%, இல்லை 12%, 18%, நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டாலும் உங்களுக்கு இங்கே டேக்ஸ் வந்து எடுத்துக்காது. ஏன்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஆனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான டேக்ஸ் ரேட் காலத்தில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். டேரெக்டாக நீங்கள் 0ல் போடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது போட்டதுக்கப்புறம் சேவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆகும். இங்கே நம்ம இன்வாய்ஸ் வேல்யூ போடலை, நார்மலாக உங்களுக்கு ஒரு வேல்யூ போட்டு காட்டுறேன். இது ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் போடுறேன். ஆக்சுவல் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு வந்து இங்கே சேவ் ஆகிருக்கும். உங்களோட இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், பேமெண்ட் டைப் வந்து வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், அதே மாதிரி உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூ, உங்களோட டாக்ஸபிள் வேல்யூ, இன்டிகிரேட் டேக்ஸ் நில் அப்படின்னு இந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஒன்ஸ் இது என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒன் மந்த்தில் எத்தனை
எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இம்போர்ட் இவே டேட்டா போட்டிருக்கு பாருங்க. இது வந்து என்ன ஆப்ஷன்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது மெட்டீரியல் அனுப்பும் போது நீங்கள் இவே பில் போட்டிருக்கீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃப்ளெச் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும் GSTR 1ல். அதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக HSN சம்மரி நீங்கள் என்ட்ரி பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா GSTR 1 ஃபைல் பண்ணும்போது ஒன்லி B2B என்ட்ரி இல்லை B2C என்ட்ரி, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் என்ட்ரி அது மட்டும் போட்டுட்டு டேரெக்டாக ஃபைல் பண்ணிடுறாங்க. HSN சம்மரி போடுறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக HSN சம்மரி நீங்கள் என்ட்ரி போடணும் GSTR 1 ஃபைல் பண்ணும்போது. இப்போ எக்ஸ்போர்ட் கேசஸ்னாலே நீங்கள் இங்கே எக்ஸ்போர்ட் அந்த என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதோட HSN கோட் என்னன்னு போட்டு கரெக்டான குவான்டிட்டி, கரெக்டான யூனிக், ரேட் எல்லாமே போட்டு நீங்கள் இங்கே சேவ் பண்ணணும். இதுவும் நீங்கள் GSTR 1 எக்ஸ்போர்ட் 6A டேபிளில் என்ட்ரி பண்ணுற டேட்டாவும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஜென்ரேட் சம்மரி கொடுத்தீங்கன்னா சம்மரி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் சம்மரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் அந்த பர்டிகுலர் மந்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா GSTR 1க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே சம்மரி வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் இப்போ சம்மரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்க டிஃபால்ட் இன்வாய்ஸ் அதை விட்ருங்க. நான் போடுறது இங்கே எக்ஸ்போர்ட் ஆட்டோ. ஸோ இங்கே உங்களுக்கு 6A டேபிளில் நீங்கள் என்ட்ரி பண்ண டேட்டா வந்து இங்கே காட்டும். அதே மாதிரி நீங்கள் இங்கே HSN சம்மரி போட்டிருந்தீங்கன்னா அந்த HSN சம்மரி காட்டும். ஸோ இந்த HSN சம்மரியோட வேல்யூ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த HSN சம்மரியோட வேல்யூ உங்களோட டோட்டல் லைபிலிட்டி வேல்யூ கரெக்டாக டேலி ஆகணும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்க்கான டீட்டெயில் வீடியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டட் வீடியோ, ஷார்ட் வீடியோவோ இல்லை வீடியோவோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் GST, இன்கம் டேக்ஸ், டேலி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோங்களும் இருக்குது. அதே மாதிரி GSTR 9 சம்மந்தப்பட்ட 9C சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோங்களும் இருக்குது. மறக்காமல் அதை போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.